பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. இந்த பகுதி மத்தேயுலையும் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்லையும் சொல்லப்பட்டிருக்கு, லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்துக்கு முந்தின பகுதி பார்க்கும்போது அந்த ஜெப ஆலய தலைவர் எவிரு அவர் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் காலடியில் விழுந்து பணிந்து ஆண்டோட்ட வேண்டி, என் பிள்ளை மரித்து போகிற தருவாயில் இருக்கிறாள், நீங்கள் வந்தீங்கன்னா தொட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு அவன் விசுவாசமாக சொல்லும்போது, உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய போக புறப்படும் போது தான் இந்த இடைப்பட்ட காரியம் நடக்குது. என்னென்னா, 12 வயது 12 வருஷமாய் பெருமாடுல ஸ்திரீ கஷ்டப்பட்டுருக்கா. அந்த கூட்ட நெரிசலில் அவள் வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு அவள் முழு மனசாக விசுவாசித்து அவள் ஆண்டவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது அற்புதம் நடக்கிறது. அந்த காரியம் நடக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, மகளை திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நேரமே அவள் சொஸ்தமாறா. இந்த காரியம் சம்பவித்து அந்த விடுதலை நடந்துட்டுருக்க அதே டைமில் தான் ஜெபாலய தலைவன் வீட்டிலேருந்தே ஒருத்தர் வராரு. உங்கள் மகள் மரித்து போய்விட்டாள்னு சொல்லி செய்தி கொண்டு வராங்க. இது வந்து மார்க்கில் நம்ம பார்க்குறோம். மார்க்கு 35ஆம் வசனம் முதல் நம்ம பார்த்தாக்க, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இந்த வார்த்தை சொன்னதுமே, அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவர் உடனே போகிறார். யாரை கூட்டிகிட்டு போகிறார்? பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோட வருவதற்கு இடம் கொடாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேரும் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். இப்போ இந்த வார்த்தை சொன்னமே, அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அழுகிறவங்க இப்போ பார்த்து நகைக்கிறாங்க. ஆண்டவர் இப்படி சொன்னதுமே நகைக்கிறாங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, அதாவது அவ்விசுவாசமாக யார் இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணல. எல்லாரையும் வெளியில் அனுப்புகிறார். விசுவாசம்தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் மிக 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 முக்கியமான ஒன்று. விசுவாசம். அந்த அவ்விசுவாசமாக இருக்கவங்கள வெளியில் அனுப்புகிறாரு. பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலித்தாகுமே என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். அல்லேலூயா. இந்த பகுதி நம்ம வாசிக்கும்போது முக்கியமாக இதில் நம்ம தெரிந்து கொள்கிற காரியம் என்னென்னா, விசுவாசம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது விசுவாசம். நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பாடுகள் வரும், பாடுகள், எவ்வளவோ இழப்புகள் வரும், எவ்வளோ நிந்தைகள் வரும், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை.
ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம சீசர்களோட அதிக முறை எச்சரிக்கிற காரணம், அவங்க அவ்விசுவாசமாக இருக்கும்போது அற்ப விசுவாசிகளை ஏன் அவ்விசுவாசிகளாக ஏன் இருந்தீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு? அதுக்கு தான் அவர் கடிந்து கொள்வார். விசுவாசம் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசத்தை சோதிக்க தான் பிசாசு அநேக தரம் நமக்கு பிரச்சனை போராட்டங்கள் கொடுத்து, ஏன் இது நடக்கணும், ஆண்டர்கிட்ட கொஸ்டின் கேட்க வைக்கிறது, நிறையா வந்து நமக்குள்ளே ஒரு தாட்டை கொடுப்பான். நமக்கு அவ்விசுவாசத்தை கொண்டு வரதுக்கு நிறையா செயல்பாடுகள் இதெல்லாம் கொடுப்பான். நம்மளை மனசை குழப்புறதுக்கு பார்ப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கணும். கடைசி வரை இறுதி வரை விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் இவர் சொல்கிறாரு, யோபு சொல்கிறாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆண்டவர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவர் 2021 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாசித்த வேத வசனத்தை பகுதியில் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த எவீருவின் மகன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எவீரு ஆண்டவரே அவள் மகள் மரித்து போனால் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலய தலைவனிடம் பார்த்து சொல்லுகிறாரு, நீ பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே போல் அந்த பெண் இருக்கிற வீட்டில் வரும்போது எல்லாரும் அழுகிறதை பார்த்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? அவள் நித்திரையாக இருக்கிறாள், அவள் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள். அவர் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வருகிறது. அதை பார்த்து அவர்கள் நகைத்தார்கள். என்ன இப்படி பேசுகிறாருன்னு நகைத்தார்கள். அந்த நகைப்பு அவ்விசுவாசமாக இருக்கிறவர்களை வெளியே அனுப்புகிறார், அந்த இடத்தை விட்டே வெளியே துரத்துகிறார். நாம் அப்படிப்பட்ட அவ்விசுவாசமாக இல்லாதபடி விசுவாசம் உள்ளவர்களாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசத்தை வளர்த்து கொள்ள இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு இடைப்படுகிறார். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் தேவ பிரசன்னம் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.